தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் தலைப்பு கர்த்தர் மேல். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள் கவலைகளை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதான கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை காத்துக்கொள்ளும். நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அக்கறை உடையவர். பாரங்களை பாடுகளை சுமந்து தீர்த்தவர். தேவைகளை அறிந்திருக்கிறவர். ஆபத்து காலத்தில் துணையானவர். உறங்காமல் காக்கிறவர். இரண்டாவது, உன் பாரத்தை வைத்துவிடு. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார். பக்தன் தாவீது அவர்கள் கர்த்தர் மேல் பாரத்தை எப்படி வைப்பாராம்? அதே சங்கீதம் 55:17 3 முறை அந்தி சந்தி மத்தியான வேளையில் உம்மை நோக்கி தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்படி என்றால் 3 வேளையை அந்த பாரத்தை அவர்கிட்ட சொல்லிடுவார். 3 வேளை சாப்பிடுறோம் நம்ம, அது மாதிரி 3 வேளை ஜெபிச்சு அவர்கிட்ட எல்லா பாரத்தையும் சொல்லு. இதைத்தான் தானியேல் 6:10 தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறார். பாரத்தை வச்சுட்டார். தேவதூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். 3வது, கர்த்தர் மேல் நம்பிக்கை. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:5. மனுஷன் மேல் அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை நம்பி இருக்கிறேன். 100க்கு அதிபதியுடைய நம்பிக்கை ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தப்படுவான். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதம் வாசியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் இருங்கள். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.